உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஆதவ் அர்ஜுன், லாட்ரி மன்னன், பல பேர் இவருக்கு படப்புன பேர்கள் இருக்குது. அப்பேற்பட்ட ஆதவ் அர்ஜுன் வந்து தாவேகா கட்சியுடைய விஜயோட ஒரு போர்வால்னு சொல்லிட்டு திரிகிறாரு. அவர் போர்வாலா இல்லைன்னா வேறு என்ன வாளுன்றதை வந்து அவர் என்ன எலெக்ஷன் இருக்குனாலும் அவரை நாங்கள் தோக்கடித்து காட்டுவோன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, என்னடா அது, இவர் எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு ரஜினிக்கு இவருக்கு முடிச்சு போடுறேன்னு எல்லோரும் கேட்குறீங்க. இவர் வாயை மூடிட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, விஜயெல்லாம் யாரும் மிரட்ட முடியாது, ரஜினியெல்லாம் திமுக மிரட்டி அவர் அரசியலுக்கே வரவிடாமல் பண்ணி விட்டீங்க, ஆனால் விஜயெல்லாம் யாரும் மிரட்ட முடியாது ஏன்னு பேசியிருக்காரு. இதுக்கு வந்து ரஜினி சைட்லேருந்து என்ன பண்ணுறாரு, ரசிகர்கள் கொஞ்சம் சும்மா இருப்பாங்களா? விஜய்லாம் இப்போ 2000க்கு மேலே ஒரு பெரிய ரசிகர்களை சேர்த்தவர். அவர்லாம் 80 80 ரசிகர் பட்டாளத்தை வந்து உருவாக்குறவர். ஆசியாவிலேயே ஜாக்கி சானுக்கு அடுத்து அதிக ரசிகர் மன்றம் வச்சு கூட ரஜினிகாந்த். அவங்களாம் சும்மா இருப்பாங்களா? எப்படி நீங்கள் பேசலாம் எங்கள் ரஜினியை பற்றி பேசுன்னு மன்னிப்பு கேட்டு அவர் வீட்டு வாசலில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் எங்கே நின்னாலும் நாங்கள் வந்து அவரை தோக்கடிப்போம், ரஜினி ரசிகர்களுக்கு சார்பாக நாங்கள் நிற்க வச்சு தோக்கடிப்போம்னு சொல்லிக்கிட்டு ஒரு அறிக்கை வந்து ரஜினி ரசிகர்களை விட்டுருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு ரஜினியோட ரியாக்ஷன் என்னென்னா, காலம் பதில் சொல்லும், என்னை பேசியிருக்குன்னு சொல்லிட்டு அவரும் எந்த வித ரியாக்ஷன் பண்ணாமல் விட்டார். இதுதான் வந்து ஒரு பேச்சு. ஏன்னா ரஜினியோட ரசிகர்கள் ஆதவ் அர்ஜுனை தோல்வி அடைவதற்கு மறைமுகமாக வேலை செய்கிறார்களா, இது திமுகவின் கட்டளையான்ற ஒரு பக்கம் கேள்வி எழுது நம்ம பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. ஆதவ் அர்ஜுன் வந்து மேடையில் என்ன வேணால் பேசினாலும் அட்டேஷன் நம்ம பின்னாடி இருக்குன்றதுக்காக பேசுகிறார். திருமாவளவன் கட்சியில் அப்புறம் பேசி அவங்களே துரத்தி விட்டாங்க. இப்போ வந்து தேவையில்லாமல் இப்படி பேசிக்கிட்டு ஏன் அவர் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு நமக்கு சரியாக தெரியல. ஆதவ் அர்ஜுனுக்கு நாவடக்கம் முக்கியம்னு சொல்லி எலெக்ஷன் டைமு அமைதியாக இருக்குன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.